ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் பிளானிங் அப்படிங்கிறது ஒன்று பண்ணிட்டு நம்மளுடைய சேமிப்பையும் செலவையும் வந்து சரியான முறையில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கான அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து நம்ம வந்து சேமிப்பையும் செலவையும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிப்பை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து நாங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இருந்தாலும் ஏன் திரும்பவும் அதையே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து புதுசாக நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். தொடர்ந்து வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட்டுக்கான அமௌண்ட்டை வந்து எப்படி வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தினச்செலவுகள்னு நம்ம கொடுத்துருக்கோம், அடுத்தது வார செலவுகள்னு கொடுத்துருக்கோம், அடுத்தது வந்து மாத செலவுகள்னு கொடுத்துருக்கோம். எப்பவுமே வந்து என்னுடைய பட்ஜெட்டில் அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ். இப்போ சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் எடுத்து வைக்கிறதையும் கேட்கும்போது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுது. அதனால் நான் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிஆர்டியில் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சேவிங்ஸ்க்கான பாஸ்புக் இதெல்லாம் வந்து கரெக்டாக இதிலேயே தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து தனியாக வச்சாதான் நம்ம வந்து சரியான முறையில் அதை வந்து எடுக்க முடியும். எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்மளால் தேட முடியாது. இந்த பேக்கை வந்து நான் வந்து கேரி பண்ணிட்டு போயிட்டு என்னுடைய போஸ்டல் இருக்கக்கூடிய சேமிப்புகளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேமிப்பு போஸ்ட் ஆஃபீஸில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, என்ன சொல்லியிருந்தேன்னா எஸ்பிக்கு வந்து ஒரு அமௌண்ட் போடுறோம், அப்புறம் வந்து பொண்ணுக்கு வந்து எஸ்எஸ்ஏ போடுறோம், பையனுக்கு வந்து பிபிஎஃப் போடுறோம் அப்படின்னு. அதற்கான அமௌண்ட் வந்துங்கன்னா இது வந்து என் பொண்ணோடது. இது வந்து இதில் வந்து நான் எஸ்எஸ்ஏக்கான அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் பிபிஎஃப்க்கான அமௌண்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து பாஸ்புக் வரலை அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கான அமௌண்ட்டும் இதிலேயே இருக்குது. பாஸ்புக் வந்துருச்சு கைக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை அதில் வந்து நான் சேர்த்துருவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய எஸ்பி அக்கௌண்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அதற்கான பணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நான் வந்து இப்படி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிஎல்ஐ வந்து நான் பே பண்ணிட்டு இருக்கேன். பிஎல்ஐக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்த்துக்கு இவ்வளோ அப்படின்னு இருக்குது. அந்த அமௌண்ட்டை வந்து சரியான சேஞ்சஸோட நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம், எடுத்து வச்சிட்டோம். இந்த மாதிரி நீங்களுமே பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நான் என்ன பண்ணிடுவேன்னா ஒரு மாதத்தில் 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே கட்டுற மாதிரி பிளான் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பட்ஜெட்டுக்கான பணத்தை வந்து எடுத்து வைப்பேன். இப்போ நான் வந்து சேவிங்ஸ்க்கு வந்து எடுத்து வச்சுட்டு இதை வந்து நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நாளைக்கு போய் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிட்டு வந்துடுவேன். இந்த கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய செலவுகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சேவிங்ஸ்க்கான அமௌண்ட் வந்து பண்ணிட்டோம். இப்போ இது மட்டும் தானே எடுத்து வச்சிருக்கீங்க, அப்போ வந்து உங்களுடைய கோல்டு இன்சூரன்ஸ் இதெல்லாம் காமிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பே பண்ணுறதுனால நான் உங்களோட ஷேர் பண்ணலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நகை சீட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆன்லைன்லேயே தான் வீட்டிலேருந்தே பே பண்ணிட்டு இருக்கேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நான் கடைக்கு போகிறேன்னா அப்போ போய் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்ட்ரி போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வரைக்கும் வந்து பண்ணியிருக்கேன், அதாவது ஏப்ரல் வரைக்கும் பண்ணிட்டேன். மேக்கும் வந்து பே பண்ணிட்டேன், பட் வந்து என்ட்ரி மட்டும் போடலை. இதெல்லாம் வந்து ஆன்லைனில் பண்ணுறதுனால அதற்கான அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கல. இப்போ வந்து செலவுகளுக்கான பணத்தை எடுத்து வைக்க போகிறோம். இந்த செலவுகளுக்கான பணத்தை நான் எடுத்து வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர் சிஸ்டம் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற மாதிரியே நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பணத்தை எடுத்து வைக்கும்போது தான் கூடுதலாக செலவாகுது. அதனால் இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்காமையே கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்கௌண்ட்டில் இருக்கும்பொழுது நம்மளுக்கு எப்போ நீடு இருக்கோ அப்போ மட்டும் எடுத்து செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சிலர் வந்து சொல்கிறாங்க. பட் எனக்கு இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸி வேவாக இருக்கிறதுனால நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து என்னென்ன கேட்டகரியாக நான் வந்து பிரிச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு இதற்கான அமௌண்ட்டை வந்து ஆல்ரெடி நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஏன் இதில் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன்னா அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இத்தனை கவர்ஸ்க்கும் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக போயிடுது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரிக்கு நான் வந்து பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு, இது வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு, அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராசரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா மில்க்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்ஸ்னு ஒரு கேட்டகரி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் வந்து ஸ்டேஷனரி திங்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கலாம், பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து மாதம் குறிப்பிட்ட அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால கிட்ஸுக்குன்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு கவர் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் வந்து 3 மந்த் ஒன்ஸ் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதற்கான அமௌண்ட்டு. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி, இது வந்து எப்பவுமே வந்து நம்ம கையில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க வச்சிருந்தாலும் சரி நம்மளுக்கும் சரி எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்ல தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த கேட்டகரி இல்லாமல் சில செலவுகள் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அதர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான அமௌண்ட் வந்து நான் எவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மளிகை இருக்கு இல்லைங்களா, அந்த மளிகைங்கிறது வந்து 2 கிராசரி நோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அமௌண்ட் வந்து 4000 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1000, 1500, 2000, இதில் வந்து ஒரு 2000 இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 4000 வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து 4000 செலவாயிடுமா அப்படின்னா ஆகாது. எப்படினாலும் இதில் வந்து 200 ரூபாயிலேருந்து ஒரு 500 ரூபா வரைக்கும் சேவ் பண்ணுறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நான் வந்து மளிகை ஜாமான் வாங்க போகல. மளிகை ஜாமான் வாங்க போகிறதுக்கு நம்ம என்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜ்ஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வார செலவில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1600 ரூபா வந்து நம்ம போட்டிருக்கோம்.
இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 1600 முழுமையா செலவாயிருமா அப்படின்னா, சில நாள்ல சில மந்த்ல வந்து எனக்கு வந்து ஃபுல்லா செலவாயிருது. சில மந்த்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 100, 200 வந்து மீதமும் இருக்குது. இந்த வெஜ்ஜுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சில டிப்ஸ வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த 1600 அப்படிங்கிறத ஒரு 200, 300 மிச்சப்படுத்த முடியும். அதுக்கு நான் என்ன மாதிரியான டிப்ஸ வந்து ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வெஜ் வாங்குறதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய அமௌண்ட்ட வந்து சரியான முறையில பயன்படுத்தி மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து குடுக்குறதுக்கு ட்ரை பண்றேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கான பணம் இருக்கு. ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்து 2க்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ₹2000 வந்து போட்டுருக்கிறேன். இந்த மாசம் கொஞ்சம் கூடுதலா போட்டுருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ₹700 3 மாசத்துக்கு ஒரு முறை ரீசார்ஜ் பண்ற மாரி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து மொபைலுக்கான அமௌண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எமர்ஜென்சி அப்படிங்கிறதுக்கு தனியா வந்து நம்ம வந்து இதுல வந்து பண்ணல. அது வந்து நம்ம வந்து உண்டியல்ல போட்டுட்டுருக்கோம். அந்த உண்டியல் வந்து இப்ப என்னால ஷோ பண்ண முடியல. நெறைய தடவ காமிச்சிருக்கேன். அதற்கான அமௌண்ட் அதுல இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 2000 போட்டிருக்கேன். இதுல வந்து நான் 2000 எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மெடிக்கல். மெடிக்கல் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறதுல நான் கொண்டு வந்திருக்கேன் கேட்டகரியில. அதனால இதுக்கான அமௌண்ட் வந்து மெடிக்கல் அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கிட்ஸுக்கு வந்து எவ்வளோ போட்டிருக்கேன்னா ₹1000 போட்டிருக்கேன். அந்த அமௌண்ட் எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பால் வந்து நான் வந்து காமிக்கவே இல்ல. பாலுக்கு வந்து ₹1500 போட்டிருக்கேன். அந்த அமௌண்ட் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வார செலவுகளுக்கான என்விக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹2000 போட்டிருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மீதம் வந்து எனக்கு இருக்கும். இதெல்லாம் போக நம்மளுக்கு வந்து அதர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரிக்கான அமௌண்ட் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா ₹20,300 அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் பிரிச்சு வச்சிருக்கேன். ஆனா இது வந்து கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட்டா தான் உங்களுக்கு தோணும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் வரைக்கும் 15,000க்குள்ள நான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு மேரேஜ் ஃபங்ஷன் இருந்துச்சு. வெளியில போக வேண்டியதா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வேற வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லது, கெட்டது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம போகும்போது கொஞ்சம் கூடுதலா செலவாகிற மாதிரி இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த மாதத்துக்கு கொஞ்சம் கூடுதலா நம்ம வந்து பட்ஜெட்ட பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து ரொம்ப அதிகம் கிடையாது. ₹20,000 நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாசத்துல குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கும். அதற்கான அமௌண்ட் வந்து ஆல்ரெடி நான் வந்து வேற ஒரு சேவிங்ல வச்சிருக்கேன். அதனால இந்த கேட்டகரியில நான் அத கொண்டு வரல. இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நம்மளுக்கு வந்து பட்ஜெட்க்கு பிளான் பண்றதா இருக்கலாம். பட்ஜெட்டுக்கான பணத்த பிரிச்சு வச்சு நம்ம செலவுகளையும் சேமிப்புகளையும் பண்றதா இருக்கலாம். இது எல்லாமே நாம வந்து பிளான் பண்றதுல தான் இருக்கு. இப்படி நம்ம வந்து பண்ணும்பொழுது கடன் அப்படிங்கிற விஷயம் நம்ம லைஃப்க்குள்ள வராமல இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா எல்லாராலயும் இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.